இங்க வராத. போடாங்க. இங்க வந்த மண்டையை உடைச்சிருவேன். மாப்பிள, உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா நான் இப்ப நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு. பாரிஜாதம், இதுக்கெல்லாம் கட்டக்கூடாதுமா. பாரிஜாதம் மாமா, இது ரொம்ப அராஜகம். பிளாட்ஃபார்ம் அரசாங்க சொத்து, பாரிஜாதம் கூட அரசாங்க சொத்து. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் அவளுக்கு தாய்மாமன் டாக்கண்ணா. அதனால அவளை பெற்ற அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க அவங்களை விட தாய்மாமா ஒரு பெருசா? பெருசுன்னு அவன் நினைச்சதுனாலதான் டாக்கண்ணா ஊருக்கு எனக்கு அவ லெட்டர் போட்ட. அதனாலதான் நான் கிளம்பியா வந்தேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல அந்த வெங்கடாஜலத்தோட எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கைய பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினா. வெங்கடாஜலம் யார் தெரியுமா? அவளுடைய காதலன். அம்மா பாரிஜாதம், நீ மேஜர். உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம். அதை யாரும் கேட்க முடியாது. யாராவது பயமுறுத்தினா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் வரும் சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் 5 நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்தா அப்படி. கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்க நினைச்சா அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துடும். ஐயோ, ஏண்டி இந்த வீட்டு சொத்தை மூக்க பிடிக்க 3 வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் துரோகம். போடி வெளியே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி. கிளம்பியாச்சா? முதல்ல நீ கிளம்புடி. பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது. கிளம்பு கிளம்பு. சாரங்கபாணி, அவளை வெளியில அனுப்புறதுல எனக்கு சம்மதம் தான். ஆனா இப்ப வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகாலத்துக்கு அப்புறமா அனுப்புவோம். இன்னுமா கலப்பல? ஐயோ ஐயோ, சாரங்கபாணி, வெளியில அனுப்புறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்துக்கு அப்புறம் என்னடா, இப்பவே அனுப்பிச்சிடலாம்டா. போய் தொலையண்டி. பாரிஜாதம், என்னுடைய இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கொலையே விடும். பாரிஜாதம், என் மேல் துண்டையே தாண்டிட்டேல்ல. இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும். பாரிஜாதம், இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும். பாரிஜாதம், ஐயோ அப்பா, அண்டர்வேர்லாம் கைட்டிடாதீங்க. எப்போ வீட்டை விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டாலும் போய் தொலையட்டும். கையெடுங்க. நல்லா இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் பேரன் உனக்கு தான், நீ என் பேரனுக்கு தான். சார், எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஏயா, நீயே கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? ஜாமீன்ல வெளியே போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? கான்ஸ்டபிள்ஸ், இந்த காலத்துக்கு உள்ள படிக்க. ஐயோ, முட்டை நொறுங்கிடுச்சு, மொட்டை நெருங்கிடுச்சு. மரியாதையா 350 ரூபாய் பணத்தை எடுத்து கொடு. இல்லன்னா எடுத்தாப்லயே போலீஸ் ஸ்டேஷன் புரிஞ்சு கொடுத்துருவையா? கொடுக்குறையா? கொடுக்குறேன். கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்குங்கிறது சரியா போச்சு. இந்த ஒரு முட்டை உடையல, அந்த 350 ரூபாயில ஒரு 75 பைசாவை கழிச்சுக்கிறேன் வச்சுக்க. ராஜபாண்டி தேவர், ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு. இன்னொரு பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்தது உங்க பொண்ணுதான். கந்தசாமி, உங்க தங்கச்சியை எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணு அவங்களுக்கு மருமகளா போனா
சொந்த அம்மாவை போல பாத்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ராஜபாண்டி தேவர், என் தங்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல 12 வருஷமா பேசாத புருஷன், ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடு சிடுன்னு விடுற மூத்த பையன், வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க, அத பத்தி கவலைப்படாம புது கவிதை மோகம் பிடிச்ச அலையிற 2வது பையன், குதிரை மாதிரி வளர்ந்திருக்கிற பொண்ணு. இத்தனைக்கும் மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல 85% மாறுவாடி கடைக்கு போயாச்சு. என் தங்கச்சி என்னதான் பொண்ணு சொல்லுங்க? மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது. ஆனா ஒரு புருஷன் 12 வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க பொண்ணை கொடுக்க போறீங்க இல்லையா? என் தங்கச்சி புருஷன் ஒரு உம்மனா மூஞ்சி, தோணன்னு குத்தம் சொல்ற கேஸ். அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம அதிமேதாவித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு பேசுற கிராக். ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்பு. போரும் அந்த பொல்லாத அழகை எத்தனை நேரம் கண்ணாடியில் பார்க்க போற? கண்ணாடி பாத்திர சுத்து எஞ்சிட போகுது. தலையை பிடிச்சி ஏன் இழு நிற்கிற? சௌரி கையோட வந்துட போறது. பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்ட என்ன மூஞ்சி கலர் மாறிடவா போகுது? சுடுகாட்டு சவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சா 2 நாள்ல பல்ல இழிச்சிரும். அதே மாதிரிதான் உன் மூஞ்சியும். எவ்வளவு பவுடர் போட்டாலும் 2 மணி நேரத்துல பல்ல இழிச்சிரும். இது பாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல நாராசமா பேசுனீங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, குயில போல நேரம், காக்கையை போல தொண்டை, கோவம் மட்டும் மூக்குக்கு மேல குரங்கு மாதிரி. இது பாருங்க, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னா என்ன செய்வேன்? 1000 தடவை சொல்லுவேன். உன் குதிரை மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான். நான் தான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெளியில இருப்போம். போட போமா, அப்பா அம்மா இப்ப வந்துருவோம். போங்க. என்ன சொன்னீங்க? இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்ச வாங்கி கிடப்பான்னு சொன்னீங்க இல்ல? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த கல்யாண பத்திரிக்கை பிடிங்க, பிரிங்க, படிங்க. இடது பக்கம் புவனேஸ்வரின்னு என் பேர் போட்டிருக்கா? வலது பக்கம் பாருங்க, என்ன போட்டிருக்கு? உங்க பேரா போட்டிருக்கு? இல்ல, ராஜாமணின்னு போட்டிருக்கு. என்னையும் ஒரு பையன் சைட் அடிச்சான். கோயில்லையும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள்ல வந்து டாம கட்டினான். எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டர் உள்ளே தூக்கி போட்டான். எங்க அண்ணன் அவனை அடிக்க போய் காதல் தோல்வியில எனக்காக மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடுற அளவுக்கு போனான். அப்புறம் ஊர்க்காரவங்க எல்லாம் எங்க அண்ணனை சமாதானம் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை வரைக்கும் வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆத்துல குளிக்க போன ராஜாமணி ஆத்தோட போயிட்டான். இனிமையாவது உன் மூஞ்சிக்கு என்ன தவிர வேற எவன் கிடப்பான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா புவனேஸ்வரி, கல்யாணம் ஆகி 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன்னை ஒருத்தர் சைட் அடிச்சு டாவு கட்டினாங்கிற விஷயத்தையே வெளியில சொல்ற. அவனுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போற? நான் சாகர போதா? கூறு கட்டத்தனமா பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தைய அண்ணி ஆம்பளை தொடணும்னு ஆசைப்படுற குடும்பத்துல நான் பிறக்கல. அவன் தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்ன, நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொல்லல. போதும் பசப்பாதே. இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன். உன் கையால சாப்பிட மாட்டேன். உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன். என்ன பொறுத்த வைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு. ஐயா, சுத்த கூறுகட்ட மனுஷனா இருப்பார் போல் இருக்க. அது சரி, உங்க மேல அவருக்கு என்ன கோபம்? ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டா மாதிரியும் அதை நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் அவர் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் 2. இதுவரைக்கும் உங்க தங்கச்சி மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இப்ப 2 மடங்கா கூடி போச்சு. இனிமே தான் இந்த ராஜபாண்டி தேவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஐயோ, உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? அப்பா நான் வர சொல்லிச்சு. ரசீதை எடுத்துட்டு வர சொல்லிச்சு. ஏன் எதையாவது ஏலம் விட போறீங்களா? சரி சரி, நானே கடைக்கு வரேன். நீ போ. என்னப்பா? இந்த அட்ரஸ் வர சொல்லிச்சு. ஏன்பா கடையே மாத்திட்டீங்களா? இந்த ஏரியா ஏழைங்களுக்கு பண்ட பாத்திரம் தீர்ந்து போச்சா? இந்த அட்ரஸுக்கு ஏன் வர சொன்னாரு?
எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் அது இல்ல இது இல்ல சொல்லக்கூடாது. ரசீதி கொடுங்க. எல்லா சாமானுக்கும் அசலு வட்டி ரெண்டையும் ஃபுல்லா பணம் கட்டி மீட்டிட்டாரோ இந்த ஐயா. அம்மா, கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சிட்டதுனால இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என் பொண்ண உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வர்ற பணத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு. பண்டமாற்று முறையில என் பொண்ணை தள்ளிவிட நான் விரும்பல. அவ நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு, இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம். என்னம்மா நீ கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு, என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கா? நீ நான் சொல்லிடுவேன். சாரங்க பண்ணி ஒத்துக்கணுமே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பக்கத்துல வை, நெருக்கி வை, ஒட்டி வை. அது எப்படி முடியும்? வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரிமை உனக்கு இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா? என்னென்ன சொல்ற? நீ இங்க வாமா, மத்த விஷயங்களை தேவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில கோழி கோயிலும் ஒண்ணு இவதான் உன் வீட்டு வாசல பெருக்கிறா, தண்ணி தெளிக்கிறா, கோலம் போடுறா, பட்டு பாத்திரம் தேய்க்கிறா, துணிமணி துவைக்கிறா, கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு துவைக்கிறா.